சார், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுல நான் இணையத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிவிச்சிருந்தார் சார். ஆனால் இபிஎஸ் அவர்கள் வந்து அதற்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. முதல்ல அ அதிமுகவுக்கும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் வர்றதா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸினுடைய தேவை அப்படின்றது தற்பொழுதைய அரசியல் சூழலுக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஓபிஎஸ் வந்து இன்றைக்கு ஒரு தனி மரமாக, மரமாக, தனி தோப்பாக நிற்கிறார். முச்சந்தியில இருக்கார். திருசங்கு சுருக்கத்தில இருக்கார். அதுக்கு காரணம் அவர்தான். தர்மயுத்தம் நடத்தி ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை பெற்று, அந்த தர்மயுத்தத்தை நீர்த்து போகச் செய்தது அவரேதான். அவர் பின்னால் எத்தனையோ அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்தார்கள். அது உண்மையான தர்மயுத்தம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த தர்மயுத்தமே குருமூர்த்தியால் உருவாக்கப்பட்டதுதான் என்று வெளிச்சத்துக்கு வந்த பொழுது, பிஜேபிக்கு முதல் அடிமையாக தன்னை பிரகடனப்படுத்தியவர் ஓபிஎஸ் தான். அதற்கு பின்புதான் பிஜேபி அதிமுகவை கையில் எடுத்தது, சசிகலாவை சிறையில் அடைத்தது, தினகரனை இரட்டை இலை வழக்கில் தீகாரில் அடைத்தது, எடப்பாடியை உருவாக்கியது, எடப்பாடி மூலமாக ஓபிஎஸ்ஸை சேர்த்தது, எடப்பாடி ஆட்சியை பிஜேபியினுடைய அடிமையாட்சியாக மாற்றியது. இத்தனையும் நடந்தது நமக்கு தெரியும். அப்போ இதற்கெல்லாம் கூட இருந்து செயல்பட்டவர் தான் ஓபிஎஸ்.